நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வேகமா போற மாதிரி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி. புரியல. லாஸ் டபுள் ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போனாலும் செகண்ட் ஹாஃப் பயங்கரம் பண்ணிட்டாங்க. மியூசிக்கா பிஜிஎம் அங்க பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. படம் வேஸ்ட். போயிடாதீங்க. எல்லாத்தையும் காப்பாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போனுச்சு. நல்லா போகும்னு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சொதப்பி வச்சிருக்காங்க. எதுக்கு செகண்ட் ஹாஃப் எடுத்தாங்கன்னே தெரியல. ஏதோ மாத்தி கதையை மாத்தி ஏதோ எடுத்து வச்சிருக்காங்க. நயன்தாரா ஆக்டிங் ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது அவங்க ஆக்டிங். அதான் ஒச்சுக்காக பார்க்கலாம். எதுவும் சொல்ல நீ பாருங்க, ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் ஒரு நீட்னஸே இல்லை. எடிட்டிங்கில் பயங்கரமாக ஃபோட்டோ வச்சுட்டானுங்க. சூப்பரான படத்தை எடிட்டிங் எவ்வளோ ஃபோட்டோ வச்சுட்டாங்க. ஹீரோ அவங்க மட்டும்தான் செலக்டட் வீடியோவில் அவங்க மட்டும்தான் நல்லா இருந்துச்சாங்க. வேறு மாதிரி நீட்டாகவே இல்லை படம். எங்கெங்கோ இல்ல அது ஓகே, அது ஏற்படும் தானே. ஸோ அது நிறையா இருக்கு. அது கதைக்கு தேவைன்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி ஒன்றும் இல்லை. படம் நான் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லைண்ணா. அது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைண்ணா. அது வந்து எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஒரு படம் பண்ணணும்னா ஒரு 1000 பேர் ஹார்ட் ஒர்க் போட்டு பண்றாங்க. வாய் பேச்சாலே புறக்கணிக்க முடியாது, தப்பு. அது ரொம்ப தப்பு. ஆனா இருந்தாலும் என்ன பொறுத்தவரைக்கும் படம் பிடிக்கல. உழைச்சிருக்காங்க, அந்த வாய் பேச சொன்ன தப்பு. அவங்க உழைச்சவங்களோட கஷ்டம் வேஸ்டா போயிடும். சொல்ல விரும்பல. படம் ஓகே தானே இருக்கு. அவர் சொன்ன அளவுக்குலாம் இல்லை. ஈவெண்ட்லாம் பண்ணாங்க. நானும் இது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் லைட்டா இருந்துச்சு. பட் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் தெரியல. இப்போ வந்து ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணவங்க வந்து கேன்சல் பண்ண வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் இந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. பட் இதுக்கு மேல புக் பண்ணுவீங்களான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். ஏன்னா இப்ப தெலுங்குல வந்து ரவிதேஜா இடுமுடி வந்திருக்கு, அது சூப்பரா இருக்கு. அந்த படத்துக்கு ஸ்கிரீன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் ஆச்சுன்னா அப்போ பணம் ஊத்திக்கும், அவ்வளவுதான். இப்போ கேவியனுக்கு வந்து கண்டினியூஸ் 3வது ஃபிளாப் இது. ஜனநாயகன் வந்து லீக் ஆனதால ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ். இப்போ 3வது இப்போ இது ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் கண்டிப்பா டாக்ஸிக் ஏற்படுத்தும்னா அவங்க திரும்பி மேல கொஞ்சம் கஷ்டம் தான். யாஸ் கொஞ்சம் 10க்கு 3 தான் அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்களை கூட்டு வந்தேன், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்களுக்கு சொல்லப்போ எங்களுக்கு இல்லை. நான் ட்ரையர் கண்டுபிடிச்சேன். அது ரொம்ப ஒரு ஆவரேஜ் ப்ராடக்ட் அப்படிதானே. ஆனா மற்ற இன்னும் இந்த ஐமேக்ஸ் இந்த டீசர்லாம் விஷுவல் காமிக்கிறப்ப என்ன, ஒரு படம் வந்து ஸ்க்ரீன் பிளே எவ்வளவு முக்கியம், இந்த விஷுவல்ஸ் ரொம்ப முக்கியம். அது நம்ம சினிமாவில் பார்க்குறப்ப விஷுவல்ஸ் பரவாயில்ல, மேனேஜ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனா இதுல வந்து என்னதான் விஷுவல்ஸ் காமிச்சாலுமே அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு 3 மணி நேரம் சரியான டார்ச்சர் அனுபவிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் பார்க்கலாம். ஒரு டைம் அந்த அளவு இடவுல முன்னாடி வந்து நல்லா இருந்துச்சு. இடவுலத்துக்கு அப்புறம் நல்லாவே இல்லை, பார்க்கவே முடியல. எப்படா முடியும்னு இருந்துச்சு. ஆனா நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இடவுல முடிஞ்சவனா ஃபேமிலியோட பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் தான் சொல்றேன், இடவுலத்துக்கு அப்புறம் நல்லாவே இல்லை. எல்லாம் நல்லா நடிப்பெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு டைம் பார்க்கலாம். நான் சொல்றது படத்துக்கே யாருமே பார்க்காதீங்கன்றேன். படத்தை யாருமே பார்க்காதீங்க, ஃபேமிலியோடயும் பார்க்காதீங்க. KGF 2 எல்லாம் கம்பேரே பண்ணாதீங்க. இது இந்த படம் வந்து ஒரு மொக்க, அவ்வளவுதான். ஒரே இல்ல லாங் டியூரேஷன்றனால என்ன எடுத்திருக்கானே நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப நேரம் ஆகுது புரிஞ்சுக்கவே. ஓகே இதுதான் சொல்ல வரோம். ஓகே டக்குன்னு கட் பண்றோம், அங்க போறோம், இங்க ப்ரோ. அந்த படத்தோட கம்பேரே பண்ணாதீங்க ப்ரோ. இந்த படம் ஒரு ஃபுல்லா ஸ்டார்டிங்ல கடைசி வரைக்கும் ஆக்ஷன் இருக்கு. ஆனா வந்து படம் ஒர்த் இல்ல அந்த அளவுக்கு. KGF வேற லெவல். இங்க ருக்கு மட்டும் தான், ருக்குக்காக போலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஃபுல்லா ஆக்ஷன். ஆனா கதை பெருசா புரியல நம்மளுக்கு. ஆக்ஷன் நல்லா இருக்கும். யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கு? எல்லா பேரோட ஆக்டிங் ஓகே. நயன்தாரா இழுக்காதீங்க, எல்லா பேரோட ஆக்டிங் ஓகே. சரி ப்ரோ. இது ரேட்டிங் எவ்வளவு? ரேட்டிங் 3.5 கொடுக்கலாம். நான் 3 தான் தருவேன் ப்ரோ. 3